ஜோதிடத்தை பற்றி எதுவுமே தெரியாத. இப்போ நம்ம பேச போகிற விஷயம் வந்து மிக மிக ஒரு அற்புதமான விஷயம். இப்போ நான் சொல்லாத கிரகம் அங்கே இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் முடிவு பண்ணிடுங்க. ஆனால் நம்ம ஆள் என்ன நினைச்சது, பூர்வீக புண்ணியம்னாவே சொத்தை மட்டும்தான் நினைக்கிறேன். சுருதி யுக்தி அனுபவம்னு சொல்லுவாங்க, கால தேச வர்த்தமானம்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு நம்ம பார்க்கணும். மூன்றாம் இடத்துலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, அவனுக்கு அவன் பழகக்கூடிய அந்த உறவுகள் மூலியமாக அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிடம், வாஸ்து, ஆன்மீகம் அப்படின்னு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி ஜோதிட ரீதியான விஷயங்கள் பேசுகிறதுக்காக நம்ம கூட ஆஸ்ட்ராலஜர் திரு அருள்வேல் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கணுமா, நீங்கள் சைக்கியமாக இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க சார். நம்ம சேனலில் தொடர்ந்து நீங்கள் நிறைய ஜோதிட ரீதியான விஷயங்கள் வந்து கொடுத்துட்டு வரீங்க சார். இப்போது ஒருத்தருக்கு ஜாதகத்தில் வந்து பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா உங்களோட பதிவுகள்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு சல்யூஷனாக வந்து நிறைய பேத்துக்கு இருக்குது. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்க்கலாம் சார். மேஷ லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த வீட்டில் வந்து இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னா என்னென்ன, அதே மாதிரி மேஷ லக்னத்துலேருந்து ஒரு வீட்லேயுமே வந்து என்னென்ன மாதிரியான கிரகங்கள் வந்து இருக்கலாம் அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்கலாம் சார். ஸோ முதல்ல மேஷ லக்னத்தில் இருக்க வேண்டிய கிரகம்னா என்ன சார்? அதாவது இப்போ நம்ம பேச போகிற விஷயம் வந்து மிக மிக ஒரு அற்புதமான விஷயம். ஜோதிடத்தை பற்றி எதுவுமே தெரியாத, ஒரு வார்த்தை கூட தெரியாது. என்னன்னு மேச லக்னம்ன்ற மட்டும் அவருக்கு தெரியும்னு ஒரு பேச்சுக்கு வச்சுங்களேன். அவருக்கு ஒவ்வொரு வீட்லேயும் எந்த கிரகம் இருந்தால் நல்லதை செய்யும்ன்றது மட்டும், நான் சொல்லாத கிரகம் அங்கே இருந்துச்சுன்னா கெடுதல் செய்யும்னு அர்த்தம். சுருக்கமாக ரத்தின சுருக்கமாக ஈஸியாக தெரிஞ்சுக்கிற மாதிரி. ஆனால் இதை மட்டுமே வச்சு ஒரு ஜாதகரோட வாழ்க்கையை முடிவு பண்ணிட முடியாது. ஜோதிடத்தோட ஒரு ஆரம்ப பாடம். ஆனால் இந்த ஆரம்ப பாடமே கூட பலருக்கு, தொழில்முறை ஜோதிடர்களுக்கு கூட தெரியாது. இது இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்கன்றது உங்களுக்கு கிடைச்ச ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. இதை நல்லபடியாக பயன்படுத்திக்கிடுவோம். இப்போ முதல்ல வந்து மேச லக்னம். மேச லக்னத்தில் அந்த 1ஆம் வீடுல யார் யார் எந்தெந்த கிரகம் இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் இருக்கலாம், சந்திரன் இருக்கலாம். அந்த சந்திரன் வந்து வளர்பிறை சந்திரனாகவும் இருக்கலாம் அல்லது தேய்பிறை சந்திரனாகவும் இருக்கலாம். அதை பற்றி பிரச்சனை கிடையாது. அதுக்கடுத்து குரு இருக்கலாம், ராகு அல்லது கேது இருக்கலாம். செவ்வாய் இருக்கக்கூடாது. என்ன சார், அந்த வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் தானே, ஆட்சியாக இருக்கிறது நல்லது தானேன்னு தப்பு கணக்கு போட வேண்டாம். இப்போ நான் சொல்லாத கிரகம் அங்கே இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் முடிவு பண்ணிடுங்க. இப்போ நான் சொல்கிற இந்த ரீலை வந்து திரும்ப 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 பாஸ் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ இந்த கிரகங்கள்லாம் அந்த வீட்டினுடைய காரகத்துவத்தை வந்து செய்யும் இல்லைங்களா? அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 1ஆம் வீட்டில் இந்த கிரகம்னு சொல்கிறோம். அப்போ 1ஆம் வீட்டில் இருக்குது சார், என் வீட்டில் அது என்ன சார் செய்ய போகுதுன்னு சில சந்தேகம் வந்துடும். அப்போ ஒவ்வொரு வீட்டுக்குன்னு ஒரு காரகங்கள் இருக்குது. காரகம்னா ஒரு நம்மளுடைய வாழ்க்கையில் குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை பற்றி எந்த வீட்டிலேருந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்குறப்ப 1ஆம் வீட்டிலேருந்து ஒரு ஜாதகருடைய குணத்தை தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஒரு ஜாதகத்தை பார்க்குறோம், கடக லக்னத்துக்காரன், இவனுடைய கேரக்டர் எப்படி இருக்கும்னா, அந்த கடக லக்னத்துக்கு அந்த 1ஆம் வீட்டில் எந்த கிரகம் இருக்கோ அதுதான் அவனை இயக்கும்ன்ற மாதிரி எடுத்துக்கிறோம். அதேமாதிரி 2ஆம் வீட்டிலேருந்து பணத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். 3ஆம் வீட்டில் இருந்து உறவுகளை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அவன் யாரு கூட எப்படி பழகுறான், அவங்க மூலியமாக இவனுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை தீமைகள்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். 12 வீட்டுக்குன்னு ஒரு காரகங்கள் இருக்கு. அடுத்த வந்து 2ஆம் வீடுன்றது பணம், குடும்பம். 2ஆம் வீட்டுக்காரங்க பணம், குடும்பம். இது இந்த மேச லக்னத்துக்காரங்களுக்கு 2ஆம் வீடு வந்து ரிஷபராசியில் வரும். அப்போ அவருடைய வாழ்க்கை தரம் பணத்தை வச்சு தான் வாழ்க்கை, அதை வச்சு தான் அவனுடைய குடும்பம். அங்கே எந்த கிரகங்கள் இருந்தால் நல்லதை செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, சனி இருக்கலாம், சூரியனோட சேர்ந்த புதன். சூரியனோட சேர்ந்த புதன்னா அந்த ரிஷபராசியிலேயே சூரியனும் இருக்கணும், புதனும் இருக்கணும். அப்படி இருக்கும் பட்சத்தில் நல்லா இருக்கும். வேற எந்த கிரகம் இருந்தாலும் அது சரியா வராது. அடுத்த வந்து லக்னத்திலிருந்து 3ஆம் இடத்துலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, அவனுக்கு அவன் பழகக்கூடிய அந்த உறவுகள் மூலியமா, தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு நட்புகள் மூலியமா இவனுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள், பரிமாற்றம்னு சொல்லுவோம். அது வந்து கருத்து பரிமாற்றமா இருக்கலாம், பொருள் பரிமாற்றமா இருக்கலாம், பண பரிமாற்றமா இருக்கலாம். ஏதோ ஒரு பரிமாற்றம். இங்க இருக்கிற பொருள் அங்கே போகணும், அதுதான் பரிமாற்றம். அப்படி பார்க்குறப்ப எந்தெந்த கிரகம் அங்கே இருந்தால் நல்லதை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் இருக்கலாம், சனி, ராகு அல்லது கேது இருந்தால் அங்கே வந்து அற்புதமாக இருக்கும். பரிமாற்றம்ன்ற நல்லா இருக்கும். அந்தந்த காரக வழியில் அந்த ஜாதகருக்கு வந்து நன்மை கிடைக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, சுக்கிரனை சொல்கிறோம். சுக்கிரன் அங்கேருந்து நல்லது செய்கிறாருன்னு சொல்லிட்டேன். அப்போ சுக்கிரன்னாவே சொகுசா, கொஞ்சம் கூட உடம்பு அழுக்காமல், இந்த ஒயிட் கலர் ஜாப்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான வழியில் அவன் வந்து மேன்மை அடைஞ்சிருவான். அவனுக்கு வந்து அதிர்ஷ்டம்
அதிர்ஷ்டம் கிடைச்சிரும். இதே இது சனியா இருக்குன்னு வைங்களேன், அவன் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி, கஷ்டம்னா இவனா அந்த வேலையை இழுத்து போட்டுக்கிறது. 2 ஆள் செய்ய வேண்டிய வேலையை ஒரு ஆளை இழுத்து போட்டு செய்வான். ஆனா அதுக்குரிய பெனிஃபிட் வந்து அவனுக்கு கிடைச்சு. அதுதான் அங்க இருக்கிற ஒரு விசேஷம். அடுத்த வந்து 4ஆம் வீடு. 4ஆம் வீட்டுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் பாத்தீங்கன்னா, மண் மனை வாகனம் சொல்லுவோம். மண்ணுனா நிலங்க குறிக்கும், மனைனா வீட்டை குறிக்கும், வாகனம்னா வாகனங்களை பூரா குறிக்கக்கூடிய இடம். இது அமைப்பு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அந்த கடக ராசியில் வந்து செவ்வாய், சூரியன், ராகு அல்லது கேது இருந்தால் நல்லா இருக்கும். இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் பார்க்கணும். இப்போ ஒருத்தையும் படிக்கிறான், ஒரு 10th ஸ்டாண்டர்ட் போகிறான்னு வைங்களேன். இப்போ அவனுக்கு வந்து மண்மனை வாகன யோகம் நம்ம என்னத்தை சொல்ல முடியாது இல்லையா? அப்போ அந்த காலகட்டத்தில் அவனை வந்து நல்லா படிப்பான அர்த்தம். அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். சுருதி, யுக்தி, அனுபவம்னு சொல்லுவாங்க, கால தேச வர்த்தமானம்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் பார்க்கணும். ஆனால் நீங்கள் என்னத்தை தெரிஞ்சு வச்சுருந்தாலும் கடைசியில் முடிவு இந்த பேஸ் பண்ணி இது நல்லா இருந்தால் தான் அங்கே நல்லா நடக்கும். அடுத்த வந்து 5ஆம் வீடு. 5ஆம் வீடு வந்து சிம்ம ராசியில் வரும். அங்கே யார் இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, வளர்பிறை சந்திரன் இருக்கலாம், குரு இருக்கலாம். இந்த 2 பேர் இருக்கும் பட்சத்தில் நல்லா இருக்கும். 5ஆம் வீட்டிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, பூர்வீக புண்ணியம்னு சொல்கிறேன். பூர்வீக புண்ணியம்னா நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு சேர்த்து வச்ச புண்ணியம். ஆனால் நம்ம ஆள் என்ன நினச்சிக்கு, பூர்வீக புண்ணியம்னாவே சொத்தை மட்டும்தான் நினைக்கிறோம். சொத்துனா வீடு, அதை மட்டும் நினைக்கக்கூடாது. நம்ம அப்பா, நம்ம தாத்தேன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஊருக்காக ஏதாவது உழைச்சிருப்பாங்க, நல்ல அறிவாளியாக இருந்திருப்பாங்க. அந்த அறிவு நமக்கு கிடைக்குமா? சரிங்களா? அதை பூரா பார்க்குற இடமா அந்த 5ஆம் வீடு தான். அதான் சொல்லுவாங்க, எங்கள் தாத்தன் வழியில் எதுவுமே இல்லைங்க, நல்லா படிச்சு போய்யா, அவன் பேரே நல்லா படிப்பானேன்னு சொன்னால் ஆமாங்க அதான் நல்லா படிக்கிறேன். அப்போ அதுதான் பூர்வீக புண்ணியம். சொத்து சுகம் மட்டுமே பூர்வீக புண்ணியம் கிடையாது. அடுத்த வந்து 6ஆம் வீடு. 6ஆம் வீட்டு காரகம். 6ஆம் வீடுன்றது வந்து கன்னி ராசியில் வரும். 6ஆம் வீட்டு காரகத்தில் முக்கியமான காரகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முயற்சி. நம்ம ஆளுக்கு 6ஆம் வீடுனாவே பயந்துருவாங்க. கடன், ரோகம், இந்த மாதிரியான வம்பு வழக்கு அந்த மாதிரி நினைப்பாங்க. அப்படி கிடையாது. 6ஆம் வீடு நல்லா இருக்கும் பட்சத்தில் அவங்களுடைய முயற்சிகள் பூராமே வெற்றி தரும். அப்படி பார்க்குறப்ப இந்த கன்னி ராசி வந்து 6ஆம் வீடாக வரும் பட்சத்தில் அங்கே வந்து சனி அல்லது ராகு கேது இருக்கும் பட்சத்தில் அந்த ஜாதகருக்கு எந்த ஒரு வம்பு வழக்குமே இருக்காது. ஆரோக்கியமாக இருப்பார், ஒரு மருத்துவராக இருப்பார், நோயை தீர்க்கக்கூடியவராக இருப்பார். வேறு கிரகங்கள் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து பாதிப்புகள் இருக்கும். அடுத்தபடியாக 7ஆம் வீடு. 7ஆம் வீடுன்றது கலஸ்தரம், ஸ்னேகம்னு சொல்லுவோம், கூட்டுறவுன்னு சொல்கிறது. அப்போ திருமணம், அதனால தான் அந்த கூட்டுறவுன்னு சொல்கிறதுனால தான் அங்கே வந்து திருமணத்தை நம்ம சொல்கிறோம். சங்கமம்னு சொல்லுவோம். அங்கே யார் இருக்கலாம்? மேச லக்னத்துக்கு 7ஆம் வீடு துலாம் ராசியில் சூரியனுடன் சேர்ந்த புதன், அதாவது சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கலாம் அல்லது சனி இருக்கலாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் 7ஆம் வீடு மிகச்சிறப்பாக இருக்கும். அடுத்த வந்து 8ஆம் வீடு. 8ஆம் வீடு வந்து விருச்சக ராசியில் வரும். 8ஆம் வீடுன்னு பார்த்து நம்ம ஆளுக்கு பயந்துருவோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயுள் ஆரோக்கியம்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக உண்டு. ஆயுள் ஆரோக்கியம்லாம் அங்கே தான் இருக்குது. அதே மாதிரி எதிர்பாராமல் நடக்கக்கூடிய நல்லது கெட்டது ரெண்டுமே அங்கே தான் இருக்குது. அப்படி பார்க்குறப்ப மேச லக்னத்துக்கு 8ஆம் வீடு இருக்கக்கூடிய விருச்சக ராசியில் சூரியன் இருக்கலாம், தேய்பிரை சந்திரன் இருக்கலாம், ராகு அல்லது கேது இருக்கலாம். அப்படி இருக்கிறப்ப இந்த ஜாதகருக்கு வந்து அற்புதமான எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். ஒரு காரியத்தை நினச்சி போகிறாரு, அதுக்காக முயற்சி பண்ணுறாருன்னா அபரிதமான லாபம் கிடைக்கும். அதை எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும். அடுத்து 9ஆம் வீடு. 9ஆம் வீடு வந்து தர்மஸ்தானம். அப்படி பார்க்குறப்ப 9ஆம் வீடு வந்து தனுசு ராசியில் இருக்கும். அங்கே யாரெல்லாம் இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, குரு இருக்கலாம், வளர்பிறை சந்திரன் இருக்கலாம், ராகு அல்லது கேது இருக்கலாம். நல்லது செய்வாங்க. அடுத்தபடியாக 10ஆம் வீடு. 10ஆம் வீடு வந்து மகர ராசியில் இருக்கும். 10ஆம் வீட்டிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, கௌரவம், நம்ம செய்யக்கூடிய முயற்சியில் கிடைக்கக்கூடிய வெற்றி. மேச லக்னத்துக்கு 10ஆம் வீடு இருக்கக்கூடிய மகர ராசியில் சூரியனோட சேர்ந்த புதன், அதாவது சூரியனும் புதன் சேர்ந்துருக்கணும், ராகு அல்லது கேது இருக்கலாம். அற்புதமாக இருக்கும். அடுத்தபடியாக 11ஆம் வீடு. 11ஆம் வீடுன்றது அதிர்ஷ்டம். அப்படி பார்க்குறப்ப இந்த 11ஆம் வீடு இருக்கக்கூடிய கும்பராசியில் சுக்கிரன் இருக்கலாம், தனித்த புதனும் இருக்கலாம், சூரியனுடன் சேர்ந்த புதனும் இருக்கலாம், ராகு அல்லது கேது இருக்கலாம். அற்புதமாக இருக்கும். அதோட திசாபுத்திகளும் நடக்கும் பட்சத்தில் மிக மிக சிறப்பாக இருக்கும். அடுத்தபடியாக 12ஆம் வீடு. 12ஆம் வீடு மீன ராசியில் இருக்கும். இது வந்து அயன சயன போகஸ்தானம்னு சொல்கிறது. அது என்ன சார் அயன சயன போகம்னா? அயனம்னா அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறது, ஒரே ஓட்டமும் நடையுமா இருக்கேன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, ஒரு ரிலாக்ஸே இல்லாமல் அலைஞ்சிக்கிட்டே இருக்குது. சயனம்னா இன்னைக்கு ஒரு காரியத்தை செய்யணும்னு நினச்சி ஆரம்பிக்கிறோம், சாயங்காலத்துக்குள்ளே இரவுக்குள்ளே அது நல்லபடியாக செஞ்சு முடிச்சுட்டு நிம்மதியாக பரவாயில்லன்னு ரிலாக்ஸாக தூங்குறோம் பார்த்தீங்களா, அதுதான் சயனம். அப்படி பார்க்குறப்ப இந்த ஜாதகன் வந்து வெத்து அலைச்சலாம் அலைஞ்சிக்கிட்டு இருப்பானா, இல்லை வந்து அன்னன்னைக்கு வேலைகள் நல்லபடியாக முடித்து அவனுடைய வாழ்க்கையில் ஒரு ஸ்டெப்பு முன்னேறுவானா இன்னும் பார்க்கக்கூடிய இதுதான்
இந்த 12ஆம் வீடு. அப்படி பார்க்குறப்ப இந்த மீனராசி இருக்கக்கூடிய 12ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கலாம், சூரியன் இருக்கலாம், சந்திரன் தேய்பிரை சந்திரன் இருக்கலாம். இவங்க இருக்கும் பட்சத்தில் அந்த வீடு நல்லா இருக்கும். மற்ற கிரகங்கள் இருந்தால் பாதிப்பாய்ப்பு. ஆக இப்போ அந்த 12 மேச லக்னத்துக்கு 12 வீட்லையும் இருக்கக்கூடிய கிரகங்கள் பூரா நம்ம தெளிவாக பார்த்துக்கிட்டோம். இது டெக்ஸ்ட் மாதிரி, எசன்ஸ், நட்சல்னு சொல்லுவாங்க, ஒரு விதை மாதிரி. இது இருக்கிற நீங்கள் எந்த ஜோசியம் படித்தாலும் இந்த அளவுக்கு சூட்சமாக தெரிஞ்சுக்கிற முடியாது. இனி இதில் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு வீட்டுக்கும் அதிபதி இருக்கிறாங்க இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மேச லக்னத்துக்கு அதிபதி செவ்வாய் எங்கே இருந்தால் அந்த வீட்டுக்கு நல்லது செய்வார். 2ஆம் வீடு இருக்கக்கூடிய ரிஷப ராசி அதிபதியான சுக்கிரன் எங்கே இருந்தால் நல்லது செய்வாருன்றதை அது ஒரு தனிப்பதிவாக போடுவோம், பார்த்துக்குருவோம். ரொம்ப அற்புதமாக மேஷ லக்னத்துக்கு அந்த லக்னத்துலேருந்து ஒரு வீட்லேயுமே என்னென்ன கிரகங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் தெளிவாக சொல்லியிருக்கீங்க. ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணலை சந்திக்கலாம் சார். சந்தோஷம். வாழ்க வாழ்க வாழ்க.